அடேங்கப்பா, பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த வேகத்தை பாத்தீங்களா? நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி இவ்வளவு பெரிய முன்னிலை பெற ஒரு பெரிய கேம் சேஞ்சர் நடந்திருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. லாலுவின் ஆர்ஜேடி கட்சி வழக்கமாக முஸ்லீம் பிளஸ் யாதவ் என்ற ஒரே ஒரு கூட்டணியை மட்டுமே நம்பி களமிறங்க சத்தமே இல்லாம அமித்ஷா ஒரு வியூகத்தை ஆடியிருக்கார். தேஜஸ்வி யாதவ் அதிக யாதவ் சமூக வேட்பாளர்களை நிறுத்தினது அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கு. பாஜகவோ எல்லா ஜாதியினருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்துக்களை ஒன்னா திரட்டி யாதவ் எதிர்ப்பு வாக்குகளையும் அள்ளிட்டு போயிருக்காங்க. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் வாக்களிச்சிருக்காங்க. பெண்களோட வாக்குப்பதிவு 71.6% உயர்ந்திருக்கு. இவங்களோட வாக்குகளும் மொத்தமா பாஜக கூட்டணிக்கு சாதகமா போயிருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனதிலிருந்து 5 தேர்தல்களாக இந்த ட்ரெண்ட் இருக்கிறதாம். ஆர்ஜேடியின் தோல்விக்கு முக்கிய காரணமா அவங்க கடைபிடித்த யாதவ் சாதி வெறியை மக்கள் நிராகரித்ததும் பட்டியல் இனத்தவர் வாக்குகள் மொத்தமா பாஜகவுக்கு போனதும் தான் காரணமா பேசப்படுது. அப்ப இங்க பாலிடிக்ஸ்ல வெறும் சாதி மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காதுங்கிறது மறுபடியும் நிரூபணமாகி இருக்கு. ஒரு பெரிய மாநிலத்துல எல்லா சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற வியூக்கும் தான் எப்போதுமே கிங் மேக்கரா இருக்கும்.